ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது நியூஸ் பேப்பரில். அது என்னங்கிறது முழுசு அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள், அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் நிறைய கோரிக்கைகள் சொல்லியிருந்தாங்க. 149 அரசாணை நீக்கப்படும், டைரக்ட் போஸ்டிங் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் திமுக தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நிறைவேற்றிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. இது தொடர்பாக அவர் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர், தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக அளித்த திட்டங்களில் 100% நிறைவேறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது முழு பூசணிக்காயை சேற்றில் மறைக்கும் செயல். திமுகவால் 505 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. அதில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக சமையல் எரிவாயு உருளைக்கு ரூபாய் 100 மானியம், மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமல், நியாய விலை கடைகளில் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை, உளுத்தம்பருப்பு விநியோகம், சிறு குறு விவசாயிகளுக்கு புதிய மோட்டார் வாங்க ரூபாய் 10,000 மானியம், நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட 100க்கும் மேலான வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை. 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை அரசு வெளியிட வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்தீர்கள். நன்றி.